பெங்களூர்ல இருந்து வரேன். என் பேர் ஜெயா, இவர் பேர் குமார், என் ஹஸ்பண்ட் அவரு. இந்த அம்பாளை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க அந்த அம்பாளோட சக்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அம்பாளை பத்தி சொல்லணும்னா அவங்க மகா திரிபுர சுந்தரி, அவங்க தான் மகாராஜ்னி, அவங்க தான் மகா மாஹேஸ்வரி, அவங்க தான். ஸோ அதனால அவங்கள பத்தி சொல்றதுக்கு நம்மக்கிட்ட வார்த்தையே கிடையாது, எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பக்கத்துல வந்து உட்காந்து அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க பேசுவாங்க உங்ககிட்ட. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். அதை வந்து அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியுமோ தெரியாதோ தெரியல, லலிதா சஹஸ்ரநாமமே மனுஷங்க பாடினது கிடையாது, அவங்க கூட வந்த வாக்தேவிகள் பாடினது. அப்படிப்பட்ட தேவி தான் மகா திரிபுர சுந்தரி. ஸோ நம்ம மனுஷங்களால அவங்கள வர்ணனையே பண்ண முடியாது. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இங்க வந்து கோயிலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அப்பதான் தெரியும். அடுத்த ஃபங்க்ஷன் இப்போ சித்ரா பௌர்ணமி வரும். லலிதா மகா திரிபுர சுந்தரியோட ஃபங்க்ஷனே சித்ரா பௌர்ணமி தான். அன்னைக்கு தான் அவங்களோட மகிமையெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா அவங்களோட ஃபுல் மூன் டேல பார்த்தீங்கன்னா அவங்கள நெய்க்குளம் வச்சு அவங்களுக்கு மிரர் மாதிரி காமிச்சு அவங்களே அதில் தன்னைத்தானே பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நெய்க்குளம் இது பண்ணுறது இங்கே. அது ஸ்பெசிஃபிக்காக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும். அவங்க தன்னைத்தானே பார்த்துக்குன்னு அவங்க சந்தோஷப்படுறதை நம்ம பார்க்கணும். அதுதான் நம்மளோட ஜென்ம சாவல்யான மாதிரி நான் சொல்வேன். நான் அது அவங்களை பார்க்கணும்னா அது ஒரு ஃபங்க்ஷன் தான் ரொம்ப பெருசு. பாக்கி எல்லா ஃபங்க்ஷனும் மாதம் 2-3 ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அவங்களோட பர்த்டே அன்னைக்கு ஒன்று பண்ணுவோம், பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவோம், நவராத்திரி எல்லாம் நல்லா கொண்டாடுவாங்க, எல்லாமே நல்லா பண்ணுவோம். பட் ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் இந்த கோயிலுக்கு அப்படின்னா சித்ரா பௌர்ணமி தான். நான் ஒரு 2021 ஏதோ ஒரு ஃபேஸ்புக் பார்த்துட்டே இருக்கும்போது இவங்களோட ஃபோட்டோ வந்துச்சு ஃபேஸ்புக்கில். பார்த்துட்டு நான் இவங்க வந்து திருமயுச்சியூர்லேயும் இருக்காங்க இல்லையா, லலிதா திரிபுர சுந்தரி, அவங்க தான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட ரொம்ப சிமிலாரிட்டி தெரியும் அவங்களுக்கு. அவங்கள பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தா சேம் லலிதா திரிபுர சுந்தரி. அவங்க வந்து கொஞ்சம் வயசான இதில் இருக்காங்க, இவங்க கொஞ்சம் மீடியம் மிடில் ஏஜாக இருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், ஏஜ் டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த இதுலயே விக்கிரகத்திலேயே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நான் தூங்கிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் அன்னைக்கு ஏகாதசியா இருந்துச்சு, நான் விரதம் இருப்பேன் ஏகாதசி அன்னைக்கு. அது அன்னைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து ஏதோ திருமயுச்சூர் போட்டோ எடுத்து யாரோ ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிறதுனால நான் அதை கியூரியாசிட்டியில நான் ஃபோன் பண்ண அவர் எடுத்தாரு. ஒரு 11 மணி இருக்கும். நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரியணும், நீங்கள் கோயிலில் இருக்கீங்களா, எனக்கு பார்க்கணுமே அப்படின்னு சொன்னேன். நான் இல்லை, நான் கோயில் மூடிட்டு வந்துட்டேமா அப்படின்னாரு. அப்படிங்களா, அப்போது எனக்கு அந்த கோயிலை பற்றி தெரியும், நான் காலையில் போய் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ சொன்னார் 1.5 hour பேசணும். நாங்கள் 11லேருந்து 12 வரைக்கும் பேசணும். அவங்க தாயாரை பற்றி சொல்லிட்டே இருக்காங்க, நான் அழுதுகிட்டே இருக்கேன், என்னால் தாங்கவே முடியல. மண்டே டியூஸ்டே பேசியிருப்போம். ஃப்ரைடே நான் வந்துட்டேன், நான் சாமி பார்க்கறதுக்கு. அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்துச்சு எனக்கு அவங்கள பார்க்கறதுக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கோயில் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஏதோ மேப்பில் போட்டோம், கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் இருக்கவே இல்லை, இவங்க மட்டும்தான் இருந்தாங்க, எதுவுமே இருக்கல நாங்கள் வந்தபோது, ஒரு 4 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட எனக்கு லைஃப் கோல்னு சொல்ல முடியும். நான் பண்றதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவ பண்ணிக்குவா. அவ தான் லலிதா, அவ தான் ஸ்ரீ மகாராஜ்னி, அவங்க தான் பண்ணிக்குவாங்க. வருஷம் நாங்க வருஷம் கும்பாபிஷேகம் பிளான் பண்ணுவோம், வருஷம் முன்னுக்கு போயிடும். ஏன்னா நான் சொன்னேன் அவங்ககிட்ட கடைசியா கார்த்திகிட்ட, அவ எப்போ டிசைட் பண்றதோ அப்பதான் வருவா, அது வரைக்கும் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், அவ என்னென்ன கேட்கறாங்களோ பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு. நம்ம கையில இருக்கிறது கொஞ்சம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஷீ வில் டிசைட் வென் ஷீ வாண்ட்ஸ் டு கம் அவுட் ஓப்பன்லி டு எவ்ரிபடி. ஏன்னா என்ன மாதிரி நிறைய டிவோட்டிஸ் கனவுல வந்து பார்க்குறாங்க நிறைய பேர். இங்கே வந்து இதுவே கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபண்டிங்காக ரைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாருமே அவ கூப்பிட்டு தான் வராங்க, இல்லாட்டி இங்கே வர முடியாது. லலிதா சஹஸ்ரநாம லைஃப்ல ஒரு தடவை சொல்லணும்னாலுமே அவளோட அனுகிரகம் வேணும், இல்லாட்டி கனெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால யாருக்கு இந்த கோயிலுக்கு வந்து அவள் தரிசனம் பண்ண முடியுமோ அது அவ கூப்பிட்டு தான் வர முடியும். அதுக்கு மேல என்னால பேச முடியாது. நன்றி.